Hello குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிட்ஸ் ஸ்டோரிஸ் வித் மாரல். இன்னைக்கு நம்ம வாத்தும் ஆமையும் கதையும் தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் அழகான ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்தில் 2 வாத்து நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க 2 பேருமே எப்போவுமே இணை பிரியாத நண்பர்களாக இருந்தாங்களாம். அந்த காட்டில் அவங்களுக்கு வேறு சில நண்பர்களும் இருந்தாங்களாம். இப்படியே அவங்களுடைய நாட்கள் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நாள்லையே வெயில் காலம் ஆரம்பிச்சுதான். அப்போது குளத்துல இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுதான். 2 வாத்துல ஒரு வாத்து கேட்டுதான், நண்பா, நம்ம வாழற இந்த குளத்துல இருக்கிற தண்ணீர் தினமும் குறைஞ்சிக்கிட்டே வருதே, இப்போ நாம என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இதை கேட்ட மற்றொரு வாத்து, நம்ம வேணா பக்கத்துல வேற ஏதாவது குளம் இருக்கான்னு தேடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு இன்னொரு வாத்தும் சரின்னு சொல்லிச்சான். அங்கே இருந்து 2 பேரும் பறந்து போனாங்களாம். அந்த காடு முழுக்க அவங்க தேடி பார்த்தாங்களாம். அவங்க தேடுற மாதிரி குளம் அங்க எங்கேயுமே இல்லையா. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பக்கத்துல இருந்த மலையை தாண்டி போய் பார்த்தாங்களாம். அங்க ஒரு குளம் இருந்ததா. இந்த 2 வாத்துகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். நண்பா, இந்த குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கு, நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே வாழலாம் அப்படின்னு 2 வாத்துக்களும் பேசிட்டு இருந்ததான். அதில் ஒரு வார்த்தை சொன்னிச்சான், நாம் இந்த புதிய குளத்துக்கு வந்ததால் நம்முடைய நண்பர்கள்லாம் நம்மளை தேடுவாங்க, நம்ம அவர்களை போய் சந்தித்து இந்த குளத்துக்கு வந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். 2 வாத்துக்களும் அந்த பழைய குளத்துக்கே போய் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட புதிய குளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த நேரத்தில் இந்த 2 வாத்துக்களுடைய நண்பனான ஆமை அங்கே வந்துச்சான். என்ன வாத்து நண்பர்களே, 2 பேர் ரொம்ப சீரியஸாக எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு என்கிட்டயும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சா ஆமை. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லச்சா, இந்த குளத்துல தண்ணீர் வட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் ஒரு புதிய குளத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், இனிமேல் அந்த குளத்துல தான் நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட ஆமை, என்னது, நீங்கள் புதிய குளத்துக்கு போகிறீங்களா? இந்த குளத்துல தண்ணி வற்றிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இருக்க முடியும்? என்னையும் இந்த புதிய குளத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நானும் உங்கள் கூட கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னிச்சான், என்னது, எங்க கூட வரியா? உனக்கு தான் ரெக்கைகளே இல்லையே, நீ எப்படி பறந்து வருவ? அப்படியே நீ எங்கள் முதுகில் ஏறினாலும் நாங்கள் எப்படி உன்னை ஏற்றி கொண்டு பறக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அதற்கு ஆமை, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் உங்கள் கூட தான் வருவேன், என்னை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சுதான். 2 வாத்துக்களும் ஆமையை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுருந்தாங்களாம். அந்த நேரத்தில் ஆமை, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சான். என்ன ஐடியா சொல்லு, கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு 2 வாத்துக்களும் சொன்னிச்சான். நான் ஒரு நீளமான குச்சி எடுத்துகிட்டு வரேன், அதனுடைய 2 முனைகளையும் நீங்கள் 2 பேரும் வாயால் கவ்விக்கோங்க, நடுப்பகுதியை நான் என்னோட வாயால் கவ்விக்கிறேன், இப்படியே நம்ம பறந்து போய் அந்த புது குளத்தை சேர்ந்துடலான்னு சொல்லிச்சான். இதை கேட்ட 2 வாத்துக்களும், இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீ அந்த குச்சியில் இருந்து வாயை எடுத்தினா அவ்வளோதான், நீ கீழே விழுந்து செதறிடுவ, இந்த முயற்சி நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டாம், இது ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு அந்த ஆமை கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாங்களாம். ஆனால் அந்த ஆமை கேட்கவே இல்லையா. முடியவே முடியாது, நானும் உங்கள் கூட கண்டிப்பாக வந்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சுதான். வேற வழி இல்லாமல் 2 வாத்துக்களும் ஆமையும் தங்களோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். 2 வாத்துக்களும் குச்சியோட 2 பகுதிகளை கவ்விக்கொள்ள ஆமையோ குச்சியோட நடுப்பகுதியை கவ்விக்கிச்சான். இந்த மாதிரியே 3 பேரும் பறக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆமை வானத்தில் பறந்து போகிறத பார்த்த சிறுவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அங்கே பாரு ஆமை பறந்து போகுது அப்படின்னு கைத்தட்டி ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த சிறுவர்கள் பேசுவதை கவனித்த ஆமை ரொம்ப பெருமையா 2 வாத்துக்கிட்டையும் சொன்னிச்சான், அங்க பாருங்க, நான் பறந்து வரத அந்த குழந்தைங்கலாம் எவ்வளோ சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்லிச்சான். அவ்வளோதான், அடுத்த நொடியே அந்த ஆமை குச்சியிலிருந்து துபுக்கட்டின்னு தரையில விழுந்து உயிர் விட்டுச்சான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? ஆபத்துன்னு தெரிஞ்சோம் எப்போவுமே நம்ம ஆபத்தான விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய தமிழ் கிட்ஸ் ஸ்டோரிஸ் வித் மாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். பாய்.